அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல, என்ன கேக்குற? இல்லங்க, அத்தை சொன்ன உடனே தாலி கட்ட உட்கார்ந்துட்டீங்களே, கண்டிப்பா ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்களே, அதத்தான் கேட்டேன். பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன். யூ ஆர் பிரில்லியன்ட். எஸ், நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இப்போ உன் கழுத்துல தாலி கட்டல. இப்போதைக்கு நடக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், ஊர் வாயை அடைக்கணும். சோ அதுக்காக தான் இதை பண்ணேன். நான் ஆல்ரெடி அமெரிக்கா போறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டேன். எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமே இங்கிருந்து கிளம்பிடுவேன். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? எஸ், இங்க இருந்தா தானே உன் கூட வாட சொல்லி இவங்க எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் கிளம்பி போயிட்டா அந்த பேச்சே இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் என் லைஃபை நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்வேன். என்கிட்டே நடிக்கிறியா? சீக்கிரமே நான் யாருன்னு காட்டுறேன். வெண்ணிலா, இதோ வரே அத்தை. அத்தை, பூஜை முடிச்சிட்டேன். உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? அவளுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கா? இல்ல ஜெனரல் நாலேஜ் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாவது இருக்கா? என்னால எப்படிமா அவளை வெளியில கூட்டிட்டு போக முடியும்? என்னால மத்தவங்க முன்னாடி கௌரவமா நிக்க முடியுமா? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டு வேலை இல்ல பூஜை பண்றது. இது போதுமா அவ என் கூட வாழ? வெண்ணிலா, என்ன இது? என்னாச்சு அத்தை? என்ன இது புடவை? என்ன ஹேர் ஸ்டைல் இது? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு இப்படியா இருக்கிறது? ஏன் அத்தை, இந்த புடவைக்கு என்ன? நான் எப்பவும் போல தானே இருக்கேன். இங்க பாரு வெண்ணிலா, நம்ம வெளி தோற்றத்தை வச்சே நம்ம யாரு எப்படிப்பட்டவங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியணும். இப்ப நீ யாரு? அண்ணாமலை வீட்டு மருமக. அந்த மாதிரி உன்னை நீ மாத்திக்கணும். என் கூட வா. எங்க அத்தை? உன்கிட்ட மாத்த வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்கு, அத நான் மாத்துறேன். வா. அத்தை, நான் தான் சொல்றேன்ல, இனிமே நீ இந்த வீட்டு மருமகளா கெத்தா ஸ்டைலா இருக்கணும். வா என் கூட வா. அத்தை. பவி, வெண்ணிலாவை பாத்தியா? பூஜை ரூம்லயும் காணோம். நான் பாக்கலையேம்மா. அண்ணாமலை, வெண்ணிலாவை பார்த்த? வெண்ணிலா தானே? இதோ பாருங்க. என்னத்தை பார்த்து எல்லாரும் இப்படி நிக்கிறாங்க? வெண்ணிலா, நீயா? ஐயோ, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க. வெண்ணிலா, இவ்ளோ அழகையும் ஸ்டைலையும் இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்த? எப்படி இருக்க தெரியுமா? வெண்ணிலா, அப்படியே அடையாளம் தெரியாம மாறிட்ட. வருண் மட்டும் இப்போ உன்னை பார்த்தான் ஸ்டன் ஆயிடுவான். வேலைக்காரி மாதிரி இருந்தா இன்னைக்கு திடீர்னு எஜமானியா மாறிட்டா. சும்மாவே ஆட்டம் தாங்க முடியாது, இதுல இது வேறயா? ஆமா, உனக்கு யார் இதெல்லாம் பண்ணினது? நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அத்தை தான். அண்ணாமலை பண்ணது சரிதான். இப்பதான் இந்த வீட்டு மருமகளா சரியா இருக்க.
இனிமே இப்படியே இரு. இவ்ளோ நாள் இல்லாம அண்ணாமலை அத்தை திடீர்னு எதுக்கு இவளை இப்படி ரெடி பண்ணணும்? நேத்து வரும் எதுவும் பேசாம தாலி கட்டுறாரு, இன்னைக்கு இவ இப்படி மாறி நிக்கிறா. என்னென்னமோ நடக்குது. இவ பெரிய இடத்து பொண்ணா மாறிட்டா என் நிலைமை என்ன ஆகுது? டேய் தம்பி, என்னடா வெண்ணிலாவை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறேன். இருக்காதா பின்ன? இது வரைக்கும் பார்க்காத புது வெண்ணிலாவை பாக்குறான்ல, அதான் மெய் மறந்து ரசிக்கிறான். என்னடா எதுவுமே பேசாம இருக்க? வெண்ணிலா அழகுல வார்த்தை வரல போல இருக்கு. சரி ஓகே, வாங்க நம்ம எல்லாரும் போலாம். புருஷன் பொண்டாட்டி தனியா ஏதாவது பேசிப்பாங்க, நாம தொல்லை பண்ண வேண்டாம். வாங்க போலாம். நடத்து நடத்து. என்ன இது? என்ன புதுசா வேஷம் போட்டு வந்து நிக்கிற? இப்படி வந்து நின்னா என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு யாராவது சொன்னாங்களா? வழக்கமா ஏதோ சர்க்கஸுக்கு கூடாரத்தை போடுற மாதிரி துணியை சுத்திட்டு வந்து நிப்ப. இப்ப இது என்ன புது ஸ்டைலு? இல்லங்க, அத்தைதான். ஓ, அவங்க சொன்னா உனக்கு சென்ஸ் இல்ல? உனக்கு எது செட் ஆகும் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான். நல்லா இருக்கா? அது நீ ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. போய் கண்ணாடியில் உன் முகத்தை பாரு, கேவலமா இருக்கு. சார், யூஷுவலா நம்ம கண்ட்ரியில ட்ரெடிஷனல் ட்ரெஸ்னா ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் அண்ட் பெண்களுக்கு சாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மக்களும் அதுக்கு பழகிட்டாங்க. மாடர்ன் போயிட்டா ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் டிஷர்ட்னு ஒரு ஷார்ட் மைண்ட் செட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ்னு நம்ம ட்ரெடிஷனை மறந்துட்டு பாக்குறவங்க முகம் சுழிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஃபியூஷன் ட்ரெஸ், ட்ரெடிஷனல் வித் மாடர்ன் ரெண்டும் கலந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் வருண், நீங்க சொல்ற ஐடியாலாம் ஓகே தான், ஆனா இது மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா? சார் கண்டிப்பா சார். நம்ம மக்கள் மாடர்னாவும் இருக்கணும், அதே நேரத்தில் ட்ரெடிஷனலாவும் இருக்கணும். அதான் சார் என் ஆசை. அதுக்காக தான் இந்த டிசைனை கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்க. இந்த Dress மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷனலா இருக்கும். இத படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த Dressல ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே தெரியாது. இந்த Dress போட்டுட்டு போகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்.